வாங்க இன்றைக்கி குழி பணியாரம் செய்யலாம். இட்லி மாவில் கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இவையெல்லாம் போட்டு கலந்துருங்க. கொஞ்சம் சோடா மாவு, இட்லி சோடா, மஞ்சள், கொஞ்சமாக சால்ட்டு சுவைக்கேற்ப. குழி பணியாரம் சட்டி அடுப்பு மேலே வைங்க. எண்ணெய் ஊற்றுங்க. கொஞ்சம் சூடு ஏறட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைங்க. 2 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள், வருது ஒட்டாமல் வருதான்னு. அதுக்கப்புறம் திருப்புங்க. இந்த பக்கமும் கொஞ்சம் குக் ஆகட்டும், உள் பக்கமும். மொத்தத்தையும் திருப்பிடுங்க. உள் பக்கம் கொஞ்சம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சு எடுத்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க குழி பணியாரம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.